டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரிக்னாமெட்ரி கிளாஸ் 11ல 3.7 எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இந்த 3.7 எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் a plus b plus c equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b sin c அப்படின்னு ப்ரூவ் பண்ற இந்த கொஸ்டினை பார்க்க போறோம். இதுல if a plus b plus c equal to 90 degree அப்படின்னாலே இது எல்லாமே வந்து ட்ரையாங்கிளோட ப்ராப்பர்ட்டியில வர ப்ராப்ளம். இது ஆங்கிள் ஏ, இது ஆங்கிள் பி, இது ஆங்கிள் சி. ஏ பி சி ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி. அதுல இருந்து இதை வந்து நம்ம கொண்டு போகணும். அப்போ இதை எப்படி நம்ம ப்ரூஃப் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் இதுல 4 கொஸ்டின் இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட்ல முதல் கொஸ்டின் இது. மொத்தம் 4 கொஸ்டின் இதுல இருக்கு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் வந்து இதை ப்ரூஃப் பண்ண போறேன். ஸோ ப்ரூஃப்னு போட்டுடலாம். இதுல எல்ஹெச்எஸ் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற கொஸ்டின் அப்படியே எழுதிக்கிறேன். sin 2a sin 2b sin 2c அப்படின்னு எல்ஹெச்எஸ்ல இருக்கிறத எழுதிக்கிறேன். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், இங்க இருக்கிற sin 2aவையும் sin 2bயையும் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். இது உன் கண்ணுக்கு எப்படி தெரியணும் அப்படின்னா, sin c இதோ இந்த பக்கம் எழுதுறேன் பாரு, sin c plus sin d அப்படின்ற ஃபார்முலா தெரியணும். sin c plus sin d அப்படின்ற ஃபார்முலா உனக்கு தெரிஞ்சதுன்னா இதை ஈஸியா போட்டுடலாம். அப்ப இந்த இடத்துல c இருக்கிற இடத்துல வந்து 2a இருக்கு, d இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, 2b இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலான்னா 2 sin c plus d by 2, நல்லா கவனிக்கணும், 2 sin c plus d by 2 into cos c minus d by 2, இதான் ஃபார்முலா. இது அப்படியே இதுல அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். நம்ம கிட்ட வந்திருக்கிறது என்ன இருக்கு, அது அப்படியே sin 2a plus sin 2bக்கு அப்ளை பண்ணலாமா? அதான் a c இருக்கிற இடத்துல 2a இருக்கு, b இருக்கு. அப்ப என்ன வரும், 2 sin 2a plus 2b by 2 into cos c minus d by 2. அப்போ 2a minus 2b by 2 வரும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 2 அப்படியே இருக்கும், sin அப்படியே இருக்கும், உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த 2 உள்ளுக்குள்ளேயே எடுத்தனா a plus b வரும், அந்த by 2 வரும். இந்த 2 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். இதுவே தான் அங்கேயும் வரும். அப்படி எடுக்கும்போது இது a minus b by 2 ஆயிடும். இந்த 2வும் இங்க இருக்கிற 2வும் கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 2 sin a plus b into cos a minus b அப்படின்னு கிடைக்குது. இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்க யூஸ் பண்ண போறோம். இந்த இடத்துல sin 2a plus sin 2b இந்த ஃபார்முலா பிரகாரம் நாம வந்து இதுல யூஸ் பண்ண போறோம். அப்போ எனக்கு எல்ஹெச்எஸ்ல என்ன கிடைக்குது அப்படின்னா, இங்க இருக்கிற sin 2a sin 2b எடுத்துட்டு அங்க இருக்கிற 2 sin a plus b into cos a minus b அதை அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற sin 2c என்னென்ன ஃபார்முலாலாம் யூஸ் ஆகுதுன்றத நான் இங்க எழுதிக்கிறேன். நீங்களும் எக்ஸாமினேஷன்ல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் sin 2c யோட ஃபார்முலா என்னன்னா 2 sin c cos c அப்படின்னு எழுதலாம். இது இட் இஸ் நத்திங் பட் sin 2 தீட்டாவோட ஃபார்முலா. sin 2 தீட்டா எப்படி எழுதுவேன், 2 sin தீட்டா cos தீட்டான்னு எழுதுவேன். அதே மாதிரி தான் இதுவும். அப்போ இங்க இருக்கிற sin 2c எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், 2 sin c cos c அப்படின்னு எழுதுறேன். அப்போ இப்போ நான் சொல்லித்தர போற ரொம்ப முக்கியமான சில விஷயத்த கவனிக்கணும். இந்த இடத்துல a plus b இருக்கு. இந்த a plus b எப்படி எழுதலாம் அப்படின்னா, கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு பாரு, a plus b plus c வந்து 180 டிகிரி இருக்கு. அடுத்த ரூல், இப்போ a plus b plus c வந்து 180 டிகிரி இருக்கு. அப்போ இதுல இருந்து எனக்கு என்ன வேணும் அப்படின்னா a plus b வேணும். அப்ப அதை எப்படி எழுதுவேன், 180 டிகிரி மைனஸ் சின்னு எழுதலாம். எனக்கு இது மட்டும் தான் வேணும். இந்த சி அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா 180 மைனஸ் சி வரும். அப்ப a plus b இருக்கிற இடத்த எடுத்துட்டு என்ன பண்ணலாம், 180 டிகிரி மைனஸ் சின்னு எழுதலாம். அப்ப 2 இன்ட்டு சைன் இந்த a plus இங்க இருக்கிற இந்த a plus b எடுத்துட்டு 180 டிகிரி மைனஸ் சின்னு எழுதிக்கிறேன்.
இங்க இருக்கிற cos a minus b ஒண்ணுமே பண்ண முடியாது, அதை அப்படியே எழுதிக்கோ. இங்க இருக்கிற 2 sin c cos c அதை அப்படியே போட்டுக்கோ. உனக்கு தெரியும் sin 180 minus theta அந்த குவாட்ரண்ட்டை பார்க்கணும். sin all silver 180 minus theta 180 மாறாது, sin பாசிட்டிவ். அப்ப என்ன ஆயிடும்? 2 sin c அப்படின்னு வரும். இது cos a minus b அப்படியே இருக்கும். இங்க என்ன இருக்கு? 2 sin c cos c இருக்கு. பாருங்க, இப்ப இங்கேயும் ஒரு sin c இருக்கு, இங்கேயும் ஒரு 2 sin c இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் நான் காமனா என்ன பண்ண போறேன்? 2 sin c காமனா எடுக்கிறேன். அப்படி 2 sin c காமனா எடுத்துட்டா உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு cos a minus b இருக்கும் பிளஸ் ஒரு cos c இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு c என்ற ஆங்கிள், இப்போ எனக்கு இதுல இருந்து எனக்கு c என்ற ஆங்கிள் வேணும். c என்ற ஆங்கிள் எப்படி போடலாம்னா 180 டிகிரி மைனஸ் ஆஃப் a பிளஸ் b போடலாம். அப்போ c அப்படின்ற ஆங்கிளை 180 டிகிரி மைனஸ் தீட்டா, c மட்டும் வச்சுக்கிட்டு இந்த a பிளஸ் b அந்த பக்கம் கொண்டு வந்துட்டுனா 180 மைனஸ் தீட்டான்னு வரும். அப்போ நான் இந்த இடத்துல இருக்கிற இந்த c நான் மாத்த போறேன். அது நான் எப்படி மாத்த போறேன் அப்படின்னா, நமக்கு LHS எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2 sin c காமனா வெளியில எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ள என்ன இருக்கு? cos a minus b plus cos c இருக்கு. அப்போ cos a minus b plus cos c இருக்கு. இப்ப நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா, இந்த 2 sin c அப்படியே வச்சுக்கோ, இந்த cos a minus b அப்படியே வச்சுக்கோ, பிளஸ் இந்த cos c எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? 180 டிகிரி மைனஸ் தீட்டா a பிளஸ் பின்னு போடலாம். அதான் முக்கியம். இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணு. இப்போ உனக்கு cos 180 மைனஸ் தீட்டா அது எங்க இருக்கும்? 180 இது 180 மைனஸ் தீட்டான்றது இந்த குவாட்ரண்ட். இந்த குவாட்ரண்ட்ல சைனும் கொசிகண்டும் மட்டும்தான் பாசிட்டிவ். அப்போ இவர் வந்து நெகட்டிவ்ல வருவாரு. அப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 sin c இன்ட்டு cos a மைனஸ் b cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் a பிளஸ் பின்னு போட்டுடலாம். cos 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, தீட்டா வந்து a பிளஸ் b. அப்போ கடைசியா எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா 2 sin c இன்ட்டு cos a மைனஸ் b மைனஸ் காஸ் a பிளஸ் b அப்படின்னு வந்திருக்கு. இப்போ உனக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா பாருங்க, எவ்வளவு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா படிச்சாதான் இதை யூஸ் பண்ண முடியும். இப்போ உனக்கு cos a மைனஸ் b யோட ஃபார்முலாவும் cos a பிளஸ் b யோட ஃபார்முலாவும் தெரிஞ்சு அதை எழுதி ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் தான் ஒன்னால போட முடியும். cos a cos b பிளஸ் sin a sin b. இதெல்லாம் நீ படிச்சு வச்சிருக்கணும் ஏற்கனவே, இல்லைன்னா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் cos a பிளஸ் b, cos a பிளஸ் b வந்து cos a cos b மைனஸ், இது பிளஸ்ல இருக்கும், இது மைனஸ்ல இருக்கும், அவ்வளவு. sin a sin b இது ரெண்டுத்தையும் கொஸ்டின்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆயிடும்? இவங்க cos a மைனஸ் b ஐயும் cos a பிளஸ் b ஐயும் சப்ட்ராக்ட் பண்ண சொல்றாங்க. அப்போ போடும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது? 2 sin a sin b கிடைக்குது. இந்த ஆன்சரை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். அப்போ 2 sin c ஏற்கனவே இருக்கு, இங்க இருக்கிற cos a minus b சப்ட்ராக்ட், இது வந்து சப்ட்ராக்ட், cos a minus b மைனஸ் cos a plus b. எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 2 sin a sin b அப்படின்னு கிடைக்குது. மொத்தத்துல இதை மல்டிப்ளை பண்ணா 2 2s are 4 sin a sin b sin c அப்படின்னு கிடைக்குது, which is equal to RHS rule. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அப்போ இது மாதிரி நம்ம எப்படி ப்ரூஃப் பண்ணியிருக்கோன்றத நல்லா பார்க்கணும். இதுல நான் வந்து எப்படி இதை சொல்லி கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறேன். இந்த ரெண்டு காலமா பிரிச்சுக்கிறேன். ப்ராப்ளம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சால்வ் பண்ணியிருக்கேன். இதுல யூஸ் ஆகிற சில ஃபார்முலாஸ் எல்லாம் இதோ இங்க வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் எல்லாம் போட முடியும். அதே மாதிரிதான் அங்கேயும் செகண்ட் பேஜ்லயும் நான் என்ன பண்ணியிருக்கேன், cos a மைனஸ் b யோட ஃபார்முலா, cos a பிளஸ் b யோட ஃபார்முலா, இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன், இங்க சப்ட்ராக்ட் பண்றேன். ஓகேவா? அப்படி சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? இது வந்து என்ன கிடையாது, இது வந்து மைனஸ் பண்றோம்.
காஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் காஸ் ஏ பிளஸ் பி சப்ராக்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக படிச்சீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுலேயே ஒன்லேயே வந்து செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஒன்ல செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா காஸ் ஏ பிளஸ் காஸ் பி minus cos C equal to minus 1 plus 4 cos A by 2 cos B by 2 sin C by 2 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்ப இதை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்றது, இந்த கொஸ்டினை நம்ம எப்படி ப்ரூஃப் பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ நான் இதுலயும் கண்டிஷன் என்னன்னா சொல்யூஷன் பார்ட் போடுற கிவன் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். கிவன் கண்டிஷன் வந்து இதுலயும் a பிளஸ் பி பிளஸ் சி வந்து எத்தனை டிகிரி இருக்கு, 180 டிகிரி இருக்கு. அப்போ வாட் இஸ் a பிளஸ் பி, a பிளஸ் பி என்ன வரும், 180 மைனஸ் சி வரும். ஸோ அது மாதிரி நீங்க கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து இந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா காஸ் ஏ பிளஸ் காஸ் பி மைனஸ் காஸ் சி அப்படின்னு இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த காஸ் ஏவையும் காஸ் பியையும் குரூப்பிங் பண்ணிக்கிறேன். அப்படி குரூப் பண்ணும்போது இது என்ன ரூல்ல இருக்கு அப்படின்னா காஸ் சி பிளஸ் காஸ் டி. இதுக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 காஸ் சி பிளஸ் டி பை 2. இதெல்லாம் படிக்கணும். காஸ் சி மைனஸ் டி பை 2. ஸோ ரெண்டுமே வந்து இதுல காஸ்ல வரும், பார்த்துக்கோ. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா காஸ் ஏ பிளஸ் காஸ் பி அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இது எப்படி வரும்னா 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நம்ம இதை போட முடியும். அப்ப நான் என்ன பண்றேன், இதை எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 போட்டுடுறேன். அப்புறம் இங்க இருக்கிற அந்த காசிய அப்படியே போட்டுடுறேன். இப்போ a பிளஸ் பி என்ன இருக்குன்னா 180 மைனஸ் சி இருக்கு. இது வரைக்கும் பாருங்க 180 மைனஸ் சி. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல 2 காஸ் இந்த a பிளஸ் பி எடுத்துட்டு 180 மைனஸ் சி பை 2 அப்படின்னு போடுறேன். இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். காஸ் ஏ மைனஸ் பி பை 2 போட்டுக்கிறேன். மைனஸ் காஸ் சி அப்படியே போட்டுக்கிறேன். இப்போ இதை ஸ்பிளிட் பண்ணா நல்லா கவனிக்கணும். 2 காஸ் இந்த 180 2ஆல டிவைட் பண்ணா 90 வரும், மைனஸ் சி பை 2 வரும். இது வந்து காஸ் ஏ மைனஸ் பி பை 2 வந்து அப்படியே இருக்கும். இங்க இருக்கிற மைனஸ் காஸ் சி அப்படியே இருக்கும். காஸ் 90 மைனஸ் தீட்டா என்ன வரும்னு பார்க்கணும். அப்போ காஸ் ஏ பிளஸ் பி பை 2 90க்கு மாறும். அந்த குவாட்ரண்ட்டை போட்டுக்கோ. இதான் வந்து 90 மைனஸ் தீட்டா. 90 மைனஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதுல எல்லாமே பிளஸ். அப்போ இது என்ன பண்ணிடலாம் 2 இன்ட்டு காஸ் 90 மைனஸ் தீட்டா வந்து சைன் தீட்டா சைன் சி பை 2. அப்புறம் என்ன இருக்கு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 மைனஸ் என்ன இருக்கு காஸ் சி. அப்போ காஸ் 90 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்றத போட்டிருக்கோம். அங்க தீட்டா வந்து சி பை 2. இது வரலையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்தது நான் அதை அப்படியே கண்டினியூ பண்றேன். இந்த பக்கத்துல எல்ஹெச்எஸ் வந்து என்ன இருக்குன்னா 2 சைன் சி பை 2 இருக்கு, அதை போட்டாச்சு. அடுத்தது நல்லா கவனிக்கணும், பக்கத்திலேயே என்ன இருக்கு காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இருக்கு, அதையும் போட்டாச்சு. இப்போ மைனஸ் காஸ் சி இருக்கு. காஸ் தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, என்னன்னா 2 காஸ் ஸ்கொயர்டு 2 சைன் ஸ்கொயர்டு சி பை 2 மைனஸ் 1. யாரோட ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற காஸ் சியோட ஃபார்முலா. காஸ் தீட்டாக்கு தெரிஞ்சுங்க, காஸ் தீட்டாக்கு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை நான் போட்டுறேன். 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 மைனஸ் 1 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப இங்க இருக்கிற மைனஸ் ஒன்னை வந்து ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா 2 சைன் சி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க இருக்கிற அந்த 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 போட்டு நல்லா கவனிக்கணும். அப்ப இதுல இருந்து ஒரு சைன் 2 சைன் சி பை 2யும் இதுல இருந்து ஒரு 2
sin c by 2 எடுக்கிறேன். இங்க இருக்கிற -1 அப்படியே வச்சுக்க. அப்ப 2 sin c by 2 நான் காமனா எடுத்தாச்சுன்னா உள்ள என்ன இருக்கும்? cos a minus b by 2 இருக்கும். இதுல இருந்து ஒரு 2 sin c by 2 எடுத்தாச்சுன்னா உள்ள ஒரே ஒரு sin c by 2 இருக்கும். அப்ப உள்ள வந்து cos a minus b by 2 வருது. இங்க என்ன வருது? sin c by 2 வருது. இப்பதான் நீங்க நல்லா யோசிக்கணும். நம்மளுடைய ஆன்சர் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தா அந்த செகண்ட் கொஸ்டின்ல -1 அப்படியே தான் இருக்கு. 4 cos a by 2 cos b by 2 sin c by 2 ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இதை எப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். LHSல என்ன வந்திருக்குன்னா -1 வந்திருக்கு. அதுக்கப்புறம் -1 அந்த 2 sin c by 2 நான் காமனா எடுத்தேன் அந்த பேஜ்ல. அதை எடுத்த உடனே உள்ள எனக்கு என்ன வந்ததுன்னா cos a minus b by 2 இருந்தது. அதுக்கு அடுத்தது அங்க வந்து என்ன இருந்தது அப்படின்னா sin c by 2 இருந்தது. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உனக்கு புரியுதா பாரு. a plus b plus c ஓட வேல்யூ வந்து 180. எனக்கு c தான் வேணும். அப்போ 180 மைனஸ் ஆஃப் a plus b by 2 அப்படின்னு வரும். சாரி b. எனக்கு c by 2 வேணும். அப்ப இங்க இருக்கிறதெல்லாம் 2 ஆல டிவைட் பண்ணா 180 by 2 மைனஸ் a plus b by 2 வரும். அப்ப இது என்ன ஆயிடும்? 90 மைனஸ் a plus b by 2 வரும். அப்போ எனக்கு இருக்கிற இந்த c by 2 நான் என்ன பண்ணிக்கிறேன்? 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கிறேன். இதான் ரொம்ப முக்கியம். இது எப்படி வந்ததுன்னா இதுல இருந்து வந்தது. பொறுமையா கோ த்ரூ பண்ணு. அப்போ -1 plus 2 sin c by 2 into cos a minus b by 2 plus sin, கவனிக்கணும், c by 2 எடுத்துட்டு நீ என்ன பண்ணணும்? 90 மைனஸ் a plus b by 2 போட்டுடணும். இதை க்ளோஸ் பண்ணிடணும். அப்போ which is equal to -1 plus 2 sin c by 2 into cos a minus b by 2 போட்டாச்சா? பிளஸ் இப்பதான் பார்க்கணும் sin 90 மைனஸ் தீட்டா. sin 90 மைனஸ் தீட்டான்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் 90க்கு மாறும். அப்ப cos தீட்டா cos a plus b by 2. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்றத நல்லா நோட்டீஸ் பண்ணு. cos a plus b by 2 cos a minus b by 2 வந்திருக்கு. அப்ப இதை வந்து ஒன்ஸ் அகைன் நீங்க என்ன ஃபார்முலால போடணும்னா cos c plus cos b அந்த ஃபார்முலால போடணும். 2 cos c plus b by 2 cos c minus b by 2ல போடணும். அப்போ இங்க இருக்கிற இங்க இருக்கிற c வந்து யாருன்னா a minus b by 2. இல்ல இதை c இதை dன்னு வச்சுக்கலாம். இதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தேன்னா நான் என்ன வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். நீ போட்டு பாரு. -1 plus 2 sin c by 2 போட்டாச்சா? இதை இருக்கிற இந்த ஃபார்முலால போட்டேன்னா we get the answer 2 cos 2a by 2 4 into cos 2b by 4 அப்படின்னு வரும். இதே இந்த ஃபார்முலால போடும். அப்போ நான் இங்க இருக்கிற 2 ஆல கட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். -1 plus 2 sin c by 2 into நல்லா கவனிச்சிங்கன்னா இங்க இருக்கிற 2 ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இந்த 2 ஆல இந்த 4 அடிக்கும் போது cos a by 2 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? cos b by 2 ஆகும். இப்போ நான் ஆன்சர் போட போறேன். இந்த -1 பிளஸ் இந்த 2 ஆலையும் இந்த 2 ஆலையும் இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். இப்போ நான் லைனா எழுத போறேன். cos a by 2 and cos b by 2 into sin c by 2 அப்படின்னு வந்திருக்கு. இதுதான் உங்க புக் ஆன்சர். ப்ரூவ்டு. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. விச் இஸ் ஈக்குவல் டு RHS போட்டுரு. இந்த இடத்துல நான் ஒன்றை போட்டு பார்க்க சொன்னது இது மட்டும்தான். இந்த இது மட்டும்தான். நான் வேணா
அதையும் வேணா போட்டு காமிக்கிறேன். 2 இன்ட்டு காஸ் சி என்ன இருக்கு, பாசிட்டிவா வேணா சின்னு வச்சுக்கோ, ஏ பிளஸ் பி. டி என்ன இருக்கு, ஏ மைனஸ் பி. அதை போடும்போது என்ன ஆயிடும்னா இந்த பியும் பியும் கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு 2 இருக்கு, அங்க ஏற்கனவே ஒரு 2 இருக்கு. அப்ப அது என்ன ஆயிடும், 4 ஆயிடும். அப்ப இதை மாதிரி நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா இது வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோ. அடுத்தது அந்த கொஸ்டின் நம்பர் 3 என்ன அப்படின்னா, சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் பி பிளஸ் சைன் ஸ்கொயர்ட் சி ஈக்குவல் டு 2 plus 2 cos A cos B cos C அப்படின்னு ப்ரூவ் பண்ற இந்த கொஸ்டினை நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸசைஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினை நீங்க வந்து தரவா இருந்தீங்கன்னா போறோம், அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். இப்போ நம்ம பார்க்க போற அந்த 3வது கொஸ்டினை பார்க்க. இப்போ நான் வந்து சொல்யூஷன் பார்ட் போடுறேன், எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். அந்த எல்ஹெச்எஸ்ல எனக்கு என்ன கிடைக்குது, என்ன இருக்குன்றத அப்படியே எழுதிக்கிறேன். சைன் ஸ்கொயர் ஏ, சைன் ஸ்கொயர் பி, சைன் ஸ்கொயர் சி அப்படின்னு எழுதிக்கிறேன். உனக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் ஏவோட ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2a பை 2. இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அதே மாதிரி இது 1 மைனஸ் காஸ் 2b பை 2. எவ்வளோ ஈஸியா இருக்கு பாரு. ஆனால் ஃபார்முலா தெரியல, கஷ்டம். 1 மைனஸ் காஸ் 2c பை 2, அவ்வளோதான். இப்போ இதுலயும் ஒரு 1/2 இருக்கு, இதுலயும் ஒரு 1/2 இருக்கு, இதுலயும் ஒரு 1/2 இருக்கு. அப்போ 1/2 பிளஸ் 1/2 பிளஸ் 1/2 எடுத்துறேன். இல்லைன்னா மொத்தமா நீ என்ன பண்ணலாம், 3 டைம்ஸ் ஆஃப் 1/2 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்ல எல்லாமே ஒரு 1/2 இருக்கு. அதனால நான் மைனஸ் 1/2 காமன் எடுத்தேன்னா உள்ள என்ன இருக்கும் அப்படின்னா காஸ் 2a பிளஸ் காஸ் 2b மைனஸ் பிளஸ் காஸ் 2c. மைனஸ் தான் வெளியில எடுத்தாச்சு. அப்ப இது இந்த செகண்ட் பார்ட்ல எல்லாத்துல இருந்தும் 1/2 எடுத்தாச்சு, மைனஸ் 1/2. எனக்கு இதுதான் கிடைக்குது. இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த 3 1/2 ஆட் பண்ணி 3/2 போட்டுக்கிறேன். மைனஸ் 1/2 இட்டு. இப்பதான் நல்லா மூளை யூஸ் பண்ணோம். இப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இவங்க 2 பேரையும் போன கொஸ்டின்ல சொன்ன மாதிரி அதே காஸ் சி பிளஸ் காஸ் டி அந்த ஃபார்முலால போடணும். அதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும், 2 காஸ் சி பிளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் சி மைனஸ் டி பை 2 அந்த ஃபார்முலால இதை போடணும். சி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2a இருக்கு, டி இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 2b இருக்கு. அப்ப அதை வச்சு போடு. அதை வச்சு போட்டு பார்த்தோன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொன்னா 2 cos a plus b, நல்லா கவனிக்கணும், 2 cos a plus b இன்ட்டு cos a minus b வரும். பிளஸ் இங்க இருக்கிற cos 2 theta, நான் இந்த ஃபார்முலாலாம் இங்க இந்த பக்கம் எழுதி தரேன். cos 2c, cos 2cக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும், 2 cos ஸ்கொயர் c மைனஸ் 1. இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. அப்ப இங்க இருக்கிற cos 2c எடுத்துட்டு நான் என்ன பண்றேன், 2 cos ஸ்கொயர் c மைனஸ் 1 போட்டுறேன், பிராக்கெட் போட்டுறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 3/2 அப்படியே போட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த 1/2 2ஆல உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்றேன். அப்படி உள்ளுக்குள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன வரும், மைனஸ் காஸ் a பிளஸ் b, 2 கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆயிடும், இன்ட்டு காஸ் a மைனஸ் b வரும். அதுக்கு அடுத்து இதை பண்ணியாச்சு. திருப்பியும் இதே மைனஸால இங்க இருக்கிறத பண்ணா மைனஸ் 2 கேன்சல் ஆயிடும். அப்ப பிளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் போட்டுட்டு இந்த பிராக்கெட்ல போடணும், காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் 1 அப்படின்னு பிராக்கெட்ல போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதையும் க்ளோஸ் பண்ணிடு. இதை க்ளோஸ் பண்ணா இதால இதை மல்டிப்ளை பண்ணும்போது இது வரும், இங்க பிளஸ் தான் வரும், ஏன்னா மைனஸ் வெளியில இருக்கு. இப்போ இன்னும் ஒரு ஃபார்முலா என்ன அப்படின்னா, which is equal to 3/2 இன்ட்டு மைனஸ் நம்ம கிட்ட எல்லாம் என்ன இருக்கு, காஸ் a பிளஸ் b இருக்கு, காஸ் a மைனஸ் b இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து 1/2 வரும். 2ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 1/2ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த 2 கேன்சல் ஆயிடும், இந்த 2 கேன்சல் ஆகும், இங்க 2ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1/2 வரும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல நம்ம இங்க என்ன பண்றோம், அதை 1/2 போட்டுக்கிறோம்.
விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் நல்லா கவனிக்கணும் இந்த 3/2ஐயும் இங்க இருக்கிற 1/2ஐயும் ஆட் பண்ணா we get 4/2 அடுத்தது மைனஸ் இங்க என்ன இருக்கு அப்படின்னா காஸ் உனக்கு தான் தெரியும் a பிளஸ் பி அப்படின்னா என்னன்னா 180 மைனஸ் c/2ன்னு அர்த்தம் பாரு a பிளஸ் பி பிளஸ் சி வந்து 180 டிகிரி அப்படின்னா வாட் இஸ் a பிளஸ் பி அப்ப a பிளஸ் பி வந்து எனக்கு என்ன கிடைக்கும் 180 மைனஸ் சின்னு கிடைக்கும் அப்ப நான் என்ன பண்றேன் a பிளஸ் பி எடுத்துட்டு 180 மைனஸ் சி போடுறேன் இங்க இருக்கிற காஸ் a மைனஸ் பி அப்படியே தான் இருக்கும் இங்க இருக்கிற காஸ் ஸ்கொயர்டு சி அப்படியே தான் இருக்கும் இப்போ 4/2க்கு இங்க என்ன வந்து 2 ஆயிடும் இந்த கட் பண்ணும்போது 2 ஆயிடும் மைனஸ் காஸ் 180 மைனஸ் தீட்டா 180 மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட் அங்க வந்து காஸ் நெகட்டிவா இருக்கும் அப்ப நான் என்ன பண்றேன் ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு இது ஒரு மைனஸ் காஸ் சின்னு வரும் ஏன்னா 180க்கு மாறாது இன்ட்டு இங்க என்ன இருக்குன்னா காஸ் a மைனஸ் பி இருக்கு இன்ட்டு மைனஸ் என்ன இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் சி இருக்கு அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 இன்ட்டு மைனஸ் பிளஸ் காஸ் சி அப்புறம் காஸ் a மைனஸ் பி மைனஸ் காஸ் ஸ்கொயர்டு சி இதுலயும் காஸ் சி காமனா எடுக்கணும் அப்ப 2 பிளஸ் காஸ் சி காமனா எடுத்தா இங்க என்ன இருக்கும் காஸ் a மைனஸ் பி இருக்கும் இதுல இருந்து ஒரு காஸ் சி காமனா எடுத்தா வெறும் காஸ் சி இருக்கும் இப்போ which is equal to 2 plus cos c இந்த cos a minus b அப்படியே வச்சுக்கிட்டு இங்க இருக்கிற cos c எடுத்துட்டு என்ன பண்ணணும் c பாருங்க இப்போ எனக்கு c வேணும் இதுல இருந்து எனக்கு c வேணும்னா 180 மைனஸ் ஆஃப் a பிளஸ் பின்னு எழுதணும் அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 180 டிகிரி மைனஸ் ஆஃப் a பிளஸ் பி அப்படின்னு எழுதணும் அப்போ which is equal to 2 plus cos c into உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும் cos a minus b இருக்கு இப்ப திருப்பியும் cos 180 minus theta cos 180க்கு மாறாது செகண்ட் குவாட்ரண்ட்ல சைன் மட்டும் தான் பிளஸ் அப்ப cos நெகட்டிவ்ல வரும் அப்ப இந்த ஆன்சர் ஒரு நெகட்டிவ்ல வரும் ஏற்கனவே ஒரு நெகட்டிவ் பிளஸ் ஆயிடும் அப்ப எனக்கு என்ன வரும் cos தீட்டான்னு வரும் அப்ப cos a plus b ன்னு வரும் இப்போ இது உங்க கண்ணுக்கு எப்படி தெரியும்னா cos c plus cos d அந்த ஃபார்முலால இருக்கு அப்போ எனக்கு LHS என்ன கிடைக்குது அப்படின்னா 2 பிளஸ் இங்க ஒரு cos c இருக்கு இத cos c plus cos b ஃபார்முலால போட்டா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 2 cos a cos b புரியுதா பாரு அப்போ 2 பிளஸ் 2 cos a லைனா எழுதிக்கோ cos b cos c அவ்வளவுதான் இதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க கொஸ்டினை பாரு கொஸ்டினை பாரு 2 பிளஸ் 2 cos a cos b cos c அவ்வளவுதான் which is equal to RHS proved இப்போ இதுல திரும்ப திரும்ப ஒரே மாதிரி விஷயம் என்ன வருதுன்னா இப்போ cos a plus b plus cos a minus b ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது இது உன் கண்ணுக்கு எப்படி தெரியணும்னா cos c plus cos b அப்படின்னு தெரியும் அவரோட ஃபார்முலா என்ன 2 cos c plus b by 2 into cos c minus b by 2 அப்போ c இருக்கிற இடத்துல a plus b இருக்கு d இருக்கிற இடத்துல a minus b இருக்கு அப்ப நீ இதுல போடும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஃபார்முலால போடும்போது அதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 2 cos a cos b அப்படின்னு வரும் இதான் வரும் இதை தான் நீ போட்டு பார்க்கணும் இது ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம பார்க்க போறது நாலாவது கொஸ்டின் என்ன இருக்கு அப்படின்னா sin squared a plus sin squared b minus sin squared c which is equal to 2 sin a sin b
cos c அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும். இப்போ உனக்கு இதுல sin ஸ்கொயர் a ஓட ஃபார்முலா தெரிஞ்சாதான் போட முடியும். போன 4வது கொஸ்டின்ல போட்டோம்ல அதேதான். ஸோ நான் LHS எடுத்துக்கிறேன் சொல்யூஷன் பார்ட்டு. போன கொஸ்டின் நல்லா நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டினை நீயே போட்டுருவ, அவ்வளோ ஈஸி இது. அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 மைனஸ் காஸ் 2a/2. சைன் ஸ்கொயர் பிக்கு என்ன ஃபார்முலானா 1 மைனஸ் காஸ் 2b/2. ஸோ இவருக்கு இப்போ இவருக்கு மைனஸ், இவருக்கு போடும்போது பிராக்கெட் போட்டுரு 1 மைனஸ் காஸ் 2c/2 போட்டாச்சு. இப்போ எல்லாத்துல இருந்தும் நல்லா கவனிக்கணும். இதுல ஒரு பிளஸ் 1/2 இருக்கு, இதுலயும் ஒரு பிளஸ் 1/2 இருக்கு. ஆனா இதுல இருக்கிறது மைனஸ் 1/2, இந்த இடத்துல இருக்கிறது மைனஸ் 1/2 போட்டாச்சு. அப்புறம் மைனஸ் காஸ் 2a/2 ஒன்று இருக்கு. ரெண்டாவது இதுலயும் மைனஸ் காஸ் 2b/2 ஒன்று இருக்கு. இந்த மைனஸால் இந்த மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது இதுல பிளஸ் காஸ் 2c/2 இருக்கு. இந்த 2வும் கேன்சல் ஆகாது. இது தீட்டா, இது டிவைடட் பைல இருக்கு. இந்த 1/2 இந்த 1/2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த வெறுமனே 1/2 இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது எல்லாத்துல இருந்தும் ஐ ஆம் கோயிங் டு டேக் மைனஸ் 1/2 காமன்லி. இஃப் யூ டேக் மைனஸ் 1/2 அப்போ இங்க என்ன இருக்கும்னா பிளஸ் காஸ் 2a இருக்கும். இங்க இருந்து மைனஸ் 2 எடுத்துட்டுனா இங்க பிளஸ் காஸ் 2b இருக்கும். மைனஸ் 1/2 எடுத்தாச்சுன்னா பிளஸ் இருக்கும். இங்க பிளஸ் இருக்கு, நீ எடுத்தது மைனஸ், அப்ப இங்க என்ன இருக்கும்னா காஸ் 2c இருக்கும். பாரு, ஒன்ஸ் அகைன் அதே தான் காஸ் c பிளஸ் காஸ் d ஃபார்முலா இருக்கு. அப்போ நீ இதை ஈஸியா போட்டுருவ. அப்போ 1/2 இன்ட்டு மைனஸ் 1/2 இன்ட்டு, அப்போ இந்த காஸ் 2a பிளஸ் காஸ் 2bக்கு உனக்கு தெரியும் ஃபார்முலா 2 காஸ் a பிளஸ் b இன்ட்டு காஸ் a மைனஸ் b. இந்த மைனஸ் பிராக்கெட்ல போடு. காஸ் 2 தீட்டாக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா 2 காஸ் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் 1. ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலால நீ ஸ்ட்ராங்கா இருந்தனாதான் முடியும். இங்க இருக்கிற இந்த காஸ் 2cக்கு 2 காஸ் ஸ்கொயர் c மைனஸ் 1 போட்டாதான் கரெக்டா இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. 1/2 போட்டாச்சு. இப்போ நான் இந்த மைனஸ் இங்க இருக்கு இல்லையா, இந்த மைனஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன். போன ப்ராப்ளம் மாதிரியே இந்த 1/2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு வெறுமனே என்ன கிடைக்கும், காஸ் a பிளஸ் b இன்ட்டு காஸ் a மைனஸ் b மட்டும் கிடைக்கும். அந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்போ இந்த மைனஸ் அப்படியே இருக்கு. 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணும்போது அது என்ன வரும், மைனஸ் காஸ் ஸ்கொயர் c வரும். அப்போ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் 1/2 வரும். போன கொஸ்டின் மாதிரியே தான், அப்படியே தான் இருக்கு பாருங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே இருக்கும். மைனஸ் உள்ளுக்குள்ள மைனஸால மல்டிப்ளை பண்ணா காஸ் a பிளஸ் b இன்ட்டு காஸ் a மைனஸ் பின்னு வரும். இப்போதான் மைனஸால மல்டிப்ளை பண்றேன். இப்போ திருப்பி உள்ளுக்குள்ள மைனஸால மல்டிப்ளை பண்ணா பிளஸ் காஸ் ஸ்கொயர் சின்னு வரும். இவரை உள்ளுக்குள்ள மைனஸ் பண்ணா மைனஸ் 1/2 வரும். இப்போ என்ன ஆகும், இங்க இருக்கிற பிளஸ் 1/2வும் அங்க இருக்கிற மைனஸ் 1/2வும் கேன்சல் ஆயிடும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் காஸ், உங்களுக்கு தெரியும் இந்த a பிளஸ் b எடுத்துட்டு a பிளஸ் b பிளஸ் c வந்து 180. அப்ப a பிளஸ் b ஆயிடும்னா 180 மைனஸ் c ஆயிடும். அப்ப இங்க இருக்கிற அந்த காஸ் a மைனஸ் b அப்படியே வரும். அப்ப இங்க இருக்கிற பிளஸ் காஸ் ஸ்கொயர் c வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு தெரியும் 180 மைனஸ் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டான்றது செகண்ட் குவாட்ரண்ட். அப்ப காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்ப இது என்ன ஆயிடும், பிளஸ் காஸ் c ஆயிடும். அப்புறம் ஏற்கனவே ஒரு காஸ் a மைனஸ் b இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு, காஸ் ஸ்கொயர்டு c இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இங்க இருந்து ஒரு காஸ் c, இங்க இருந்து ஒரு காஸ் c காமனா எடுக்கணும். அப்ப நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போடுறேன். இப்ப எனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த டேர்ம் தான் அங்க இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இங்க ஒரு காஸ் c, இங்க ஒரு காஸ் c இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், காஸ் c காமனா எடுக்கணும். உள்ள என்ன இருக்கும், காஸ் a மைனஸ் b இருக்கும், ஒரே ஒரு காஸ் c. பாரு, எல்லாம் அப்படியே சிமிலரா வருது. இந்த காஸ் c அப்படியே இருக்கும், இங்க இருக்கிற காஸ் a மைனஸ் b அப்படியே இருக்கும். இப்ப என்ன பண்ணணும், இந்த c எப்படி மாத்துவ, a பிளஸ் b பிளஸ் c ஈக்குவல் டு 180. அப்ப எனக்கு c வேணும்.
180 மைனஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி மாத்துவேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிற சி எடுத்துட்டு காஸ் சி எடுத்துட்டு காஸ் ஆஃப் என்ன எழுதணும் 180 மைனஸ் ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதுவோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் நல்ல மூளை வேலை செய்யணும். காஸ் சி இது காஸ் ஏ மைனஸ் பி இது மாறாது. இப்போ உனக்கு தெரியும் காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி வரும். அப்ப இந்த பிளஸும் இந்த மைனஸும் மைனஸ் ஆயிடும். அப்போ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு காஸ் சி இருக்கு, அப்புறம் பிராக்கெட்குள்ள என்ன இருக்கு காஸ் ஏ மைனஸ் பி இருக்கு, அப்புறம் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டான்னு வந்திருக்கு. அந்த பிளஸும் மைனஸும் மைனஸ் ஆயிடுச்சுன்னா காஸ் ஏ பிளஸ் பி இருக்கு. இப்போ நமக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்ப்போம். அது ரொம்ப முக்கியம். என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா 2 sin A sin B cos C அப்படின்னு வருது. 2 sin A sin B cos C. அப்ப அந்த cos C வந்து அப்படியே தான் இருக்கு. இப்போ இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்றத சொல்றேன். cos C மைனஸ் cos V அப்படின்ற அந்த ஃபார்முலால போடணும். ட்ரிக்னாமெட்ரி நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மட்டும்தான் இது நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அப்போ ஃபார்முலாலாம் நீங்க தரவா தெரியணும். அப்ப cos C மைனஸ் cos V ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா போட்டீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னா 2 sin A sin B கிடைக்கும். 2 sin A sin B கிடைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா 2 இன்ட்டு sin A sin B இன்ட்டு cos C which is equal to RHS. இதுதான் ப்ரூவ்டு. ஸோ இப்படி நம்ம எத்தனாவது கொஸ்டின் முடிச்சிருக்கோம் அப்படின்னா இதுல இருந்து 4வது கொஸ்டின் முடிச்சிருக்கோம். இப்போ நான் சொல்ல போற விஷயத்த வந்து நல்லா கவனிக்கணும். இதுல நிறைய என்னெல்லாம் ஃபார்முலா வந்ததுன்றத நான் சொல்றேன். cos C பிளஸ் cos D அந்த ஃபார்முலா. ரெண்டாவது cos C மைனஸ் cos D அந்த ஃபார்முலா. மூணாவது sin C பிளஸ் sin D அந்த ஃபார்முலா. நாலாவது sin C மைனஸ் sin D. இந்த ஃபார்முலாலாம் நீங்க தரவா இருந்தீங்கன்னா இப்போ நான் போட்ட எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா புரியாது. அப்போ இந்த ஃபார்முலாலாம் நீங்க எழுதி வச்சு படிச்சிருங்க. ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரியில இந்த ஃபார்முலாலாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், அதை எடுத்து பாருங்க. இல்லைன்னா புதுசா என்ன பண்ணணும், நீங்க எழுதி படிக்கணும். படிக்காம நீங்க இதை வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதெல்லாம் ஒண்ணுமே உங்களால போட முடியாது. அதுதான் முக்கியம். ஸோ இன்னைக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கிற முதல் 4 கொஸ்டின் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். 4 கொஸ்டினையும் இந்த வாரம் தரவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க எழுத போற ஆனுவல் எக்ஸாமுக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் டெஃபினட்டா வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டினை படிக்கணும்னா இந்த 4த்தோட ஃபார்முலாவை கண்டிப்பா நீங்க தரவா இருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த 4 ஃபார்முலாவை தரவா இருக்கும். ஓகே மை டியர் சில்ட்ரன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.